வேட்பாளரை பாருங்க, நம்முடைய வேட்பாளரை பாருங்க. அவருடைய தந்தையார் கடந்த 30 வருடங்களுக்கு முன்பாக ரவுடிகளை எல்லாம் அடக்கி இந்த பகுதியிலே பேரெடுத்தவர். எல்லாருக்குமே தெரியும். அவருடைய தந்தையை சொன்னால் பஞ்சநாதன் டிஎஸ்பி காவல்துறை அதிகாரி என்று சொன்னால் அந்த காலத்திலே இருக்கின்ற அனைவருமே நேர்மையான அதிகாரி என்று சொல்வார்கள். அந்த நேர்மையான அதிகாரியினுடைய மகன்தான் நம்முடைய வேட்பாளர் என்று நெஞ்சை நிமித்தி சொல்கின்ற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்குமே இல்லை. ஆகவே அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் காலரை தூக்கி விட்டு சொல்ல முடியும், எங்களுடைய வேட்பாளர் கரைபிடியாத கடங்களுக்கு சொந்தக்காரர். கொள்ளையடித்த பணத்திலே மக்களை சந்திக்க வரவில்லை, ஊழல் செய்த பணத்திலே மக்கள் சந்திக்க வரவில்லை. தன்னுடைய உழைப்பால் படித்து உயர்ந்து ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமை ஏற்று இந்த கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற அவருக்கு நாம் எல்லாம் அனைவருமே ஏப்ரல் 19ஆம் தேதி வரை அனைத்து பகுதிகளிலும் மக்களை நேரடியாக சந்தித்து இந்தியாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவது உறுதி. அதுபோல திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே நம்முடைய அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. மற்றவர்கள் எல்லாம் டெபாசிட் வாங்க முடியுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்க டிடிவி தினகரன் அவர்களுடைய பெயரை சொன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை டெபாசிட் இழக்க செய்தவர் என்கின்ற பெருமை உண்டு. ஆர்கே நகர் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை டெபாசிட் இழக்க செய்த ஒரு பெருமை அவருக்கு உண்டு. அவருடைய வேட்பாளர் தான் இவர் என்று நாம் அனைவரிடமும் தெரிவித்து, நமக்கு போட்டி என்பது திமுகவுக்கும் நமக்கும் தான் போட்டி, வைகோவுக்கும் நமக்கும் தான் போட்டி, வேற யாரும் நமக்கு போட்டி கிடையாது. ஏனென்று சொன்னால் களத்திலே இல்லாதவர்களை நாம் கற்பனை செய்து கூட பார்க்கக்கூடாது. எனவே நம்முடைய பிரச்சாரத்தில் பங்கேற்றிருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஏப்ரல் 19ஆம் தேதி வரை மக்களை நேரடியாக சந்தித்து 10 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி செய்திருக்கின்ற சாதனைகளையும் நம்முடைய ஊழலுக்கு அடிபணியாத தலைவர்களுடைய சாதனையும் தெரிவித்து, குக்கர் சின்னம் வெற்றியினுடைய சின்னம், குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம், அந்த சின்னத்தை வெற்றி சின்னமாக்கிறவரை நாம் ஓயாமல் உழைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.